Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நடந்த மோதல் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனாலும் கூட இன்னமும் பதற்றம் தொடர்ந்து வருகிறது. போர் நிறுத்தத்தை மீறி ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திவிட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் இன்னும் பதற்றம் முழுமையாக தணியவில்லை. இந்த நிலையில்தான் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அவரை எலைட் குழுவினர் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளனர். இஸ்ரேல், ஈரான் இடையே போர் தொடங்கியது. இரண்டு நாடுகளும் ஏவுகணைகள் மூலமாக மாறி மாறி தாக்கிக் கொண்டன. இது போதாது என்று அமெரிக்காவும் உள்ளே நுழைந்தது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா ஏவுகணை மற்றும் குண்டுகளை வீசியது. இதற்கு நேற்று ஈரான் பதிலடி கொடுத்தது. கத்தார் நாட்டில் உள்ள அமெரிக்காவுக்கு சொந்தமான விமான தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை தொடர்ந்து நிலைமை மோசமானது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து தாக்கலாம் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இஸ்ரேல், ஈரான் நாடுகளிடம் அமெரிக்கா நடத்திய போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றது. இதனையடுத்து இஸ்ரேல், ஈரான் இடையே போர் நிறுத்தம் வந்திருக்கிறது. போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து இஸ்ரேல், ஈரான் இடையே போர் நிறுத்தம் வந்துள்ளது. போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் போர் நிறுத்தத்துக்கு முன்பாகவே இஸ்ரேலை குறிவைத்து அனுப்பிய ஏவுகணைகள்தான் அவை. போர் நிறுத்தம் செய்த பிறகு ஏவுகணைகள் ஏவப்படவில்லை என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தாலும் கூட தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இதனால்தான் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அவரை கொல்ல இஸ்ரேல், அமெரிக்கா திட்டமிடலாம் என்பதால் அவர் ரகசிய இடத்தில் உள்ளார். அந்த இடம் குறித்து யாருக்கும் எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை. மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எலைட் குழுவினர் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இந்த எலைட் குழு என்பது ஈரானைச் சேர்ந்த உயரடுக்கு பாதுகாப்பு வழங்கும் குழுவாகும். இதில் உள்ளவர்களின் விவரங்கள் மிகவும் ரகசியமாக வைக்கப்படும். தற்போது அயதுல்லா அலி கமேனிக்கு பாதுகாப்பு வழங்கும் நபர்களும் கூட பரிசோதனைகளுக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல், அமெரிக்காவுடன் ரகசிய தொடர்பு வைத்து ஆயுதங்களால் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஈரானில் இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் உறுப்பினர்கள் ஊடுருவி உள்ளதாக கூறப்படுகிறது. இதுவும் அந்த சோதனைக்கு முக்கிய காரணமாகும். மேலும் அயதுல்லா அலி கமேனிக்கு தற்போது பாதுகாப்பு வழங்கும் எலைட் குழு உறுப்பினர்களின் பெயர், விவரங்கள் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி படையின் உயரதிகாரிகளுக்கு கூட தெரிவிக்கப்படாமல் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அயதுல்லா அலி கமேனி கடந்த 1989 ஆண்டு முதல் ஈரானின் உயர்மட்ட தலைவராக செயல்பட்டு வருகிறார். இவருக்கு வயது 86. இஸ்ரேல், ஈரான் போர் தொடங்கிய சில நாட்களிலேயே இஸ்ரேல் அயதுல்லா அலி கமேனியின் ஆட்சி மாற்றம்தான் பதற்றத்தை குறைக்க ஒரே வழி என்று தெரிவித்தது. அது மட்டுமின்றி அவரை தீர்த்து கட்டவும் கூட இஸ்ரேல் திட்டமிட்டது. ஆனால் முன்கூட்டியே இஸ்ரேலின் சட்டத்திட்டத்தை அறிந்த அயதுல்லா அலி கமேனி தனது குடும்பத்துடன் பங்கருக்குள் சென்றார். ஆனால் அதனையும் அமெரிக்கா மோப்பம் பிடித்துவிட்டது. அயதுல்லா அலி கமேனி இருக்கும் இடம் எங்களுக்கு தெரியும், ஆனாலும் அவரை கொல்லும் திட்டம் இப்போதைக்கு இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். மேலும் நேற்றைய தினம் கூட இஸ்ரேல், ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு கொலை மிரட்டல் விடுத்தது. ஈரான் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி தனது மனைவி, குழந்தைகளுடன் 12 மணி நேரத்தில் உடனடியாக தப்பிச் செல்ல வேண்டும். ஈரான் மத தலைவர் தங்களது பட்டியலில் இருக்கிறார். கடவுள் அவரை பாதுகாக்கட்டும் என்ற ஒரு எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தாலும் கூட அயதுல்லா அலி கமேனி ரகசிய இடத்தில் மிகவும் உயரடுக்கு பாதுகாப்பை கொண்ட நபர்கள் மூலமாக சூழப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.